கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தது மாத்திரமல்ல, உயிரோடு கூட அவரோட வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் தந்த பெரிய கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை பிலிப்பியர் 4:19 இப்படி சொல்கிறது: என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த நாளிலே வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எதை மகிமையிலே அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார்? குறைவுகளை, உங்கள் குறைவுகளை, உங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில் நீங்கள் கையிட்டு செய்கின்ற காரியங்களில் எந்தெந்த காரியங்கள் குறைவாக இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மகிமையில் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நிறைவாக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? வேதத்தில் பார்க்கிறோம், கானான் ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய தாய் சொல்லுகிறார், இதோ திராட்சரசம் குறைவாக இருக்கிறது, திராட்சரசம் இல்லை என்றால் உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் என்ன என்று சொல்லி, இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். இதோ வேலை வந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறும் கற்றாடிகளை, வெறும் தண்ணீரின் நிமித்தமாய் குறைவுள்ள திராட்சை ரசத்தை அவருடைய மகிமையின் நிமித்தமாய் குறைவுள்ள அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்கினார். அவர் மகிமையில் ருசி உள்ள ரசமாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முந்தின ரசத்தை காட்டிலும் பந்தி விசாரிக்கிற இடத்துல முந்தி கொடுக்கப்பட்ட அந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்திய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் மகிமையிலே நிறைவாக்கின அந்த திராட்சை ரசம் மிகவும் ருசி உள்ளதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நண்பு சகோதரனே, சகோதரிய, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் குறைவுகளை நிறைவாக்கணும், மகிமையில் அவர் நிறைவாக்கணும் அப்படின்னா அவரை தேடி அந்த குறைவுகளை அவரிடத்துல நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எந்தெந்த குறைவுகள் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ, வெளிப்படுத்த விரும்புகிறீங்களோ, அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறைவுகளை மகிமையில் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக அந்த கானான் கல்யாணத்தில் அந்த பந்தி விசாரிக்கிற இடத்துல அதை அருந்தின எல்லாரும், ருசி பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக செய்த கர்த்தர், இதோ உங்களை பார்க்கிற ஜனங்கள், உங்களை குறை உள்ளவர்களாய் கற்பத்தின் கனிக்காக ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற குறைவுகளின் நிமித்தமாய் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை குறைவுகளோடு பார்த்துருக்கலாம். ஆனால் எந்த கண்கள் குறைவுகளோடு பார்த்தார்களோ அதே கண்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையில் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கையிட்டு செய்கின்ற காரியங்களில், பண தேவைகளின் மத்தியில் ஒருவேளை குறைவாக இருக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கிற தேவையான காரியங்கள், இதோ அன்றாட தேவைகளின் காரியங்கள் இதோ ஒருவேளை குறைவாக இருக்கிறதா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இதோ 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கப்பட்ட பொழுது அதை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார், மீதி எடுக்க செய்தார். இந்த நாளிலும் கூட குறைவுள்ள உங்களுடைய குடும்பத்தை இதோ குடும்பமாய் அவருடைய சமூகத்தில் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் குறைவுள்ளதை மகிமையில் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எப்படி 5000 பேருக்கு அவர் போஷித்து மீதி எடுத்தாரோ, அதே போல் உங்கள் குடும்பத்தில் இந்த மாத முழுவதுமாய் நீங்கள் எல்லாரும், உங்கள் எல்லாருக்கும், குடும்பம் எல்லாருக்கும் போஷித்து மீதி எடுக்கும்படியா தேவன் குறைவுகளை மகிமையில் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் நீங்கள் எழும்பணும்னு நினைக்கிற நேரத்தில், அர்ப்பணிக்கிற நேரத்தில், நீங்கள் ஊழியத்தின் பாதைகளில் வளர்கிற நேரத்தில், இதோ ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அழைப்பில் வளருகிற நேரத்தில் ஒருவேளை உங்களை குறை சொல்லுகிற காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் கர்த்தர் அந்த குறைவுகளை இந்த நாளில் அவரோட மகிமை நிமித்தமாக குறைவுகளை நிர்மூலமாக்கி போட்டு ஊழியத்தின் பாதைகளை நிறைவாக்க